சேலம் மாவட்டத்தில் தலைமுடி வழியாக கொரோனா பரவுவதாக அச்சுறுத்தி பெண்களை மொட்டையடிக்க வைத்த மர்ம ஆசாமியை போலீசார் தேடி வருகின்றனர். தாசில்தார் அலுவலகத்திலிருந்து பேசுவதாக நம்ப வைத்து அட்டகாசம் செய்த நபர் சிக்குவாரா? இப்படி ஊருக்குள் இருக்கும் பெண்களுக்கு மொட்டையடிக்கும் செயலை நிஜமாகவே ஒரு நபர் அரங்கேற்றி இருக்கிறார் என்றால் நம்ப முடிகிறதா? சேலத்தில் தான் அதுபோன்ற சம்பவம் அரங்கேறி உள்ளது. தலைமுடி வழியாக கொரோனா பரவுகிறது என்றதும் அதை நம்பி போய் மொட்டையடித்துள்ளனர் சில பெண்கள். 4 பேரை ஏமாற்றினால் தான் நன்றாக உறக்கம் வரும் என்கின்ற ரீதியில் புரளியை கிளப்பி பெண்களின் தலைமுடியை பறித்த நபர் மீது நடவடிக்கை பாயுமா? ஹலோ, தாசில்தார் ஆபீஸிலிருந்து தாமா பேசுறேன் என எதிர்முனையில் வந்த அந்த ஒரு போன் காலை கேட்டதும் அதிர்ச்சியடைந்தார் பழனியம்மாள். சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே உள்ள புது கொத்தாம்பாடியைச் சேர்ந்த பழனியம்மாள் சற்று உஷாரானவர் என்பதால் முதலில் அந்த போன் காலை நம்பவில்லை. ஆனால் போன் போட்ட ஆசாமியும் சாதாரண ஆள் இல்லை. அம்மா, உங்க பேரு பழனியம்மா தானே? வீட்டில் இருக்கிறவங்க பேரும் எங்களுக்கு நல்லா தெரியும் என அடுத்தடுத்து பெயர்களை சொல்ல பழனியம்மாள் அசந்தே போனார். நிஜமாவே தாசில்தார் ஆபீஸிலிருந்து தான் பேசுறாக போல என நம்பிவிட்டார். அதன் பிறகுதான் ஆரம்பித்தது மோசடி ஆசாமையின் அளவில்லாத அளப்பறை. அப்பா, வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்கீங்கடா. கொரோனா மாதிரி புதுசா ஒரு நோய் பரவுது. அது தலைமுடி வழியா பரவும். வெளிநாட்டில் எல்லாரும் மொட்டை அடிச்சு விட்டாங்க. நீங்களும் மொட்டை அடித்த நோய் வரவே வராது என கூறவும் ஒரு கணம் அதிர்ந்து போனார் பழனியம்மாள். ஏற்கனவே ஒரு கொரோனா பரவலை பார்த்து நொந்து போயிருந்த அவர் மீண்டும் மீண்டும் கொரோனாவா என அதிர்ச்சியில் உறைந்து போனார். இருந்தாலும் வருவது வரட்டும் பார்த்துக் கொள்ளலாம் என மூதாட்டி துணிந்தார். மூதாட்டியின் இந்த துணிச்சலை அந்த செல்போன் ஆசாமியின் அடுத்த உருட்டு அசைத்து பார்த்து விட்டது. அம்மா, நீங்க நம்பல போல் இருக்கு. மொட்டை அடிக்கவர்களுக்கு தமிழக அரசு ஊக்கத்தொகை தருதுன்னா பார்த்துக்கிடுங்க. பெண்களுக்கு 15,000, மாணவிகளுக்கு 45,000, ஆண்களுக்கு 6,000 ரூபாய்ல. இது மட்டும் இல்ல, ஒரு லேப்டாப்பும் கொடுக்க போறாங்க என வாய்க்கு வந்ததை அள்ளி விட்டுள்ளார். 15,000, 45,000, 6,000 லேப்டாப்பு. பழனியம்மாள் மன உறுதி சட்டென்று தளர்ந்து விட்டார். சில நொடிகள் கூட கேப் கொடுக்காமல் அடித்தார் அடுத்த ட்விஸ்டை அந்த மர்ம ஆசாமி. ஏமாங்கருங்க, ரகசியமா வச்சுக்கோங்க. உங்க ஊருக்கு 18 டோக்கன் தான். சீக்கிரம் மொட்டை அடிச்சு ரெடியா இருங்க, நாங்க பணத்தோட சர்றண்டு வர்றோம் என்றதும் பழனியம்மாள் ஒரு முடிவுக்கே வந்து விட்டார். இந்த விவரங்களை அவர் தனது உறவினர்கள் மற்றும் தெரிந்தவர்களிடம் தெரிவிக்க ஊருக்குள் சுமார் 20 பேர் மொட்டை அடிக்க தயாராகிவிட்டார்கள். விஷயத்தை கேள்விப்பட்டு உஷாரான சில பெண்கள் வெறும் 18 டோக்கன் தான் இருக்கான், நாம முதல்ல முந்திக்கிருவோம் என கடத்தில் இறங்கி உள்ளனர். காவேரி, ராமாயி, சித்ரா இந்த 3 பெண்கள் மட்டும் இரவோடு இரவாக சென்று மொட்டை அடித்து விட்டு வீட்டிற்கு வந்திருக்கிறார்கள். சீனியார்டிப்படி நமக்குத்தான் முதலில் உதவித்தொகை கிடைக்கும் என்கின்ற நம்பிக்கையில் மறுநாள், சார் நாங்க ரெடி, நீங்க ரெடியா, பணத்தை எப்ப தர்றீங்க என்று கேட்பதற்காக ஆவலுடன் அந்த போன் நம்பருக்கு போன் போட்டுள்ளனர். ஆனால் எதிர்முனையில் the number you are calling is switched off என்று கேட்டுள்ளது. என்னடி இது? மீண்டும் மீண்டும் தொடர்பு கொண்டு பார்த்த பொழுது ஸ்விட்ச் ஆஃப் என வந்ததும் தான் ஐயையோ, யாரோ நம்மளை நல்லா மொட்டை அடிச்சு விட்டாங்களே என தெரிய வந்தது. நல்ல வேளை நாம தப்பிச்சோம் என மற்றவர்கள் சுதாரித்துக் கொண்டு மொட்டை அடிக்கும் எண்ணத்தை கைவிட்டனர். இப்படி ஒரு கேஸை நாங்க பார்த்ததே இல்லையே என வியந்து போன ஆத்தூர் ஊரக போலீசார் அது குறித்து விசாரித்து வருகின்றனர். யாரடா அந்த வேலையை பார்த்து விட்டது என ஆத்திரமடைந்த கிராம மக்கள், சார் அந்த பய கிடைச்சா ஒரு 5 நிமிஷம் எங்ககிட்ட ஒப்படைங்க சார், மற்றதை நாங்க பார்த்துக்கிறோம் என ஆதங்கத்துடன் கூறி வருகின்றனர். கிடைப்பார்களா?